அபிரகாம் சார், ஹரியானா பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்களா, சின்ன சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் தெளிவா நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் இவிஎம் தோக்குறதுனால சொல்ல வர, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாதுங்க, நான் பத்திரிகையாளர். அதுல தெளிவுபடுத்துறேன். ரெண்டாவது வந்து அண்ணன் சொன்னாங்க, இந்த விவி பேட்ல வந்து பயங்கர கரெக்டா இருக்கு, ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு சார். இன்னைக்கு நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு சார். கடந்த ஆட்சியிலேயே விவி பேட்லயும் எண்ணிக்கையிலும் தப்பு இருக்கு, கிளாரிபிகேஷன் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்குகள் தீர்ப்பு சொல்லப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அண்ணனுக்கு தெரியலையா என்ன? அதனால அதுல இன்னும் நிறைய குளறுபடி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்தமாக பல்வேறு சிக்கல் இருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். அவர் சொன்னதுனால எனக்கு நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொன்னேன். இது ஆரம்பத்துல சொல்ற விஷயம். இருந்தாலே அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில இருக்கும் போது பல்வேறு குளறுபடிகள் நடக்குதுன்றதுனாலதான் வேண்டாம். ஏன் ஓட்டுச்சீட்டு இப்ப நீங்க பூத்த கேப்சர் பண்றாங்க சார். நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார். பாதுகாப்பு நிறைய விஷயம் வந்துருச்சு சார். நீங்க வந்து பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் இவிஎம் தயாரிச்சு கொடுக்குற நிறுவனம் அந்த எந்த நாட்டுல இருந்து வாங்குறோமோ அந்த நாட்டிலே ஓட்டு சீட்டு தான் சார் இருக்கு. நம்ம அது பேச வேண்டாம். ஏன்னா இப்ப சூழ்நிலை இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில ஒரு பேச்சு இருந்துச்சு, அப்புறமா ஒரு பேச்சு இருக்குன்னு இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. சோ அது அந்த விவகாரத்துக்குள்ளேயே வரல. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துல தெரிஞ்சுக்கிறோம். நீங்க ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு எலக்ட்ரானிக் மிஷின்ல போட்டு 1 மாசம் காத்திருக்கிறோம் சார். ஏன் 1 மாசம் ஏன் பெண்டிங் ஆகுது? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப உமர் அப்துல்லா என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. ஜம்மு காஷ்மீர்ல பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சிக்க கூடாதுன்றாரு. அந்த 5 நியமன எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல சார், கவர்னர் நியமிப்பாரு இல்லையா, அதை பயன்படுத்தி மொத்தம் பாஜக இருக்கும்போது அவர்கள் மீது குற்றச்சாட்டு தொடர்ந்து என்னவா வருதுன்னா, அவங்க நேரடியாக ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்றதே கிடையாது. எல்லா பக்கமும் பின்வாசல் வழியா தான் வராங்கன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம பல்வேறு விஷயங்களை சந்தேகப்பட வேண்டியது. அதைத்தான் நம்ம முன்வைக்கிறோமே தவிர வேற விஷயங்கள் இல்ல. இப்போ நம்ம ஹரியானா பார்த்துட்டோம் அப்படின்னா, அங்க காங்கிரஸ் பல காரணங்கள் சொல்லப்பட்டது. இப்போ ஹரியானாவோட காங்கிரஸ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஜாட் பிளஸ் சிறுபான்மையினர் பிளஸ் தலித்துக்கள் அவங்க ஓவராலா கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பாஜகவுக்கு எதிர்ப்பு அலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜேஜேபி பாஜகவோட கடந்த முறை கூட்டணி அமைத்தாங்க. அவங்க விலகல் அப்படிங்கிறதும் பாஜகவுக்கான ஓட்டு சிதறடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது காங்கிரஸுக்கு அனுகூலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 3வது அங்க விவசாயிகள் போராட்டம், அதே போன்று வீராங்கனைகளுடைய போராட்டம், அக்னிவீர் திட்டம், இது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. அது காங்கிரஸுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ காங்கிரஸ் அங்க ஜெயிக்கும்னா அதுக்கு காரணம் பல சொல்லப்பட்டது. ஆனா இப்ப பாஜக அங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல் தான் அந்த ஓட்டிங் கவுண்டிங்ல நம்ம ஓட் கவுண்டிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் இப்ப என்ன, நீங்க வந்து பாலியல் ரீதியான பிரச்சனையை ரைஸ் பண்ணி போராட்டம் நடத்தின வினோத் பகத் அவங்களே பாத்தீங்கன்னா இப்ப பின்னடைவை சந்திக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் இப்ப வருது. அவங்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 வாக்குகள் வந்து பின்தங்காங்க. முன்னாடி அவங்க தான் பயங்கரமா லீடிங்ல இருந்தாங்கன்னாங்க. இந்த மேஜிக்கல் ட்விஸ்டுக்கு வந்து காரணம் புரிஞ்சிக்கவே முடியல. காரணம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த மக்கள் வந்து, ஹரியானா மக்கள் வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய ட்விஸ்ட வச்சுட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம், நீங்க எதிர்பார்த்தது வேற, முதல்ல உங்களுக்கு வந்து வேற மாதிரி கொடுக்குறோன்ற மாதிரி. முதலமைச்சர் மாற்றம் ஒரு கூட எடுத்துக்கலாமா? இல்லாட்டி